தார் ரோட்டில் உறைந்து கிடந்த ரத்தம். சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தினுள் சிதறி கிடந்த குருதி. நடந்த பயங்கரத்தை நேரில் பார்த்தவர்களால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. பட்ட பகலில் நடுரோட்டில் ஒரு கும்பல் இந்த வாகனத்தை ஓட்டி வந்தவரை வெட்டி வெறியாட்டம் ஆடியிருக்கிறது. பலத்த வெட்டுக்காயப்பட்டவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேல் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த இளைஞர் மருத்துவமனைக்கு சென்று சேர்வதற்கு முன்பே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். நடந்திருப்பது கொடூர கொலை. நாடி நரம்பெல்லாம் பகைவெறி ஊறிப்போனவர்களால்தான் இப்படி ஒரு பயங்கரத்தை செய்திருக்க முடியும். சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் காளிக்குமார், 33 வயதாகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்தவர். சரக்கு வாகனத்தின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பதற்காக உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு திருச்சுழி நோக்கி சென்றிருக்கிறார். அப்போது கேத்தநாயக்கன்பட்டி விலக்கு அருகே திடீரென காளிக்குமாரின் வாகனத்தை 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வழிமறித்து அவரை கொடூரமாக வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. முன்விரோதத்தால் தான் இந்த பயங்கரம் நடந்திருக்க வேண்டும் என்று யூகித்த போலீசார் காளிக்குமாரை பற்றிய தகவல்களை சேகரித்திருக்கிறார்கள். அதில்தான் காளிக்குமார் சமீபத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் என்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது. எதற்காக காளிக்குமார் சிறைக்கு சென்றார் என்று போலீசார் நூல் பிடித்து விசாரித்த போதுதான் சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு அடிதடி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அந்த முன்விரோதத்தில்தான் காளிக்குமார் வெட்டிக் கொல்லப்பட்டிருக்கிறார். செம்பொன் நெருஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார், லக்ஷ்மணன் ஆகிய இருவர் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் 2 வீலர் ஃபைனான்ஸ் நிதி நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். அந்த ஃபைனான்ஸில் காளிக்குமாரின் நண்பர் ஒருவர் 2 வீலர் வாங்கியுள்ளார். ஆனால் தவணைத் தொகையை அவர் சரிவர செலுத்தவில்லை. இதனால் அவரிடம் பணம் வாங்க அருண்குமாரும் லக்ஷ்மணனும் சென்றிருக்கிறார்கள். அப்போது நண்பர்கள் கூட்டத்துடன் காளிக்குமாரும் கூட இருந்திருக்கிறார். பண வசூல் பேச்சுவார்த்தை கைகலப்பில் முடிந்திருக்கிறது. காளிக்குமார் தவணை வசூலிக்க வந்தவர்களை பியர் பாட்டிலால் குத்தியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காளிக்குமார் உட்பட அவரது நண்பர்கள் 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 2 மாதங்களுக்கு பிறகு காளிக்குமார் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். மீண்டும் அருண்குமாரையும் லக்ஷ்மணனையும் காளிக்குமார் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அருண்குமாரும் லக்ஷ்மணனும் நண்பர்களோடு சேர்ந்து காளிக்குமாரை ஸ்கெட்ச் போட்டு தீர்த்து கட்டியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அருண்குமார், லக்ஷ்மணன் உட்பட 6 பேரை தேடி வருகிறார்கள்.